ஹாய், வெல்கம் டு ரக்ஷிதாஸ் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ஃபெக்டான ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோல்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோல்டிங் வந்து நம்ம சைட் பார்த்துருக்கணும். இதை வந்து அதை அப்படியே கரெக்டாக ஃபோல்ட் பண்ணுறோம். ஓகே, இதை கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி இதோட லென்த்து, அதாவது இதோட ஸ்லீவ் ரவுண்டு வந்து போதுமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அளவு ப்ளவுஸை எடுத்து பாருங்கள், இதுதான் என்னோடய அளவு ப்ளவுஸ். இந்த அளவு ப்ளவுஸில் இந்த மாதிரி மடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச்சிங் லைனை, இந்த ஸ்டிச்சிங் லைனை தான் பிடிக்கணும். ஒரு சிலதில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மடிப்போடு கொடுத்துருவாங்க. இப்படி கொடுக்கும்போது நம்ம இதுதான் கரெக்டான அளவு அப்படின்னு நினச்சி எடுக்கும்போது ஸ்லீவ் வந்து டைட் ஆயிரும். ஸோ நம்ம அந்த மாதிரி எடுக்க வேண்டாம். அதை வந்து நம்ம ஸ்டிச்சிங் லைனை கரெக்டாக பிடிச்சிக்கிறணும். பிடிச்சிட்டு இந்த லைனிங்கில் வச்சு பார்க்க போகிறோம். இந்த ரவுண்டுக்கு போதுமா அப்படின்ட்டு, இல்லை ஒட்டு கொடுக்க வருமானு பார்க்குறோம். இப்போ இங்கேருந்து மார்க் பண்ணி பார்க்கும்போது ஒரு கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம இது கம்மியாக இருந்துச்சுன்னா 2 பக்கமும் ஒட்டு கொடுக்குற மாதிரி வரும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபோல்டிங் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீவ் ரவுண்டை விட 3 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம சேம் அதே மாதிரி இந்த ஸ்டிச்சிங் லைனை பிடிச்சிக்கிறோம். எப்போ பார்த்தாலும் இந்த ஸ்டிச்சிங் லைன் தான் பிடிக்கணும், ஃபோல்டிங் லைனை பிடிச்சிடாதீங்க. இப்போ இங்கே மார்க் பண்ணி பார்க்கலாம் 3 இன்ச்சஸ் இருக்கா அப்படின்றத. இப்போ இதிலேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு 3 இன்ச்சஸ் இருக்கும் அப்படின்றது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கனக்குள்ளே ஒரு சின்ன மார்க் பண்ணிவிட்டு அங்கே இருந்த மெஷரிங் டேப்பை வச்சு பார்த்துக்கோங்க 3 இன்ச் இருக்கா அப்படின்றதையும். ஓகேவா? இப்போ இது வந்து ஃபோல்டிங் சைடை தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும், கீழே இருக்கிறத வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ மடித்து தைக்க ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம எல்லாமே மார்க் பண்ண போகிறோம். ஸ்லீவ் ரவுண்டு, ஸ்லீவ் ஹைட்டு எல்லாமே மார்க் பண்ண போகிறோம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஹைட்டு 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், ஷோல்டர் ஜாயிண்ட் எங்கே இருக்குது, ஆனால் அவங்களோட சென்ட்ரு வந்து இங்கே தான் வருது. ஸோ இதில் வந்து நம்ம சென்டரை வந்து கரெக்டாக பிடிக்கணும். அந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை தான் கரெக்டாக பிடிக்கணும். இப்போ இந்த ப்ளவுஸு இந்த லைன் மேலே வச்சு அந்த ப்ளவுஸோட எக்ஸாக்ட் லைன் என்ன, அதாவது ஸ்டிச்சிங் லைன் எங்கே இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறலாம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? திருப்பி இப்போ நம்ம ஸ்லீவ் ரவுண்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிச்சிங் லைனை தான் பிடிக்கணும். பிடிச்சி அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறலாம். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா எதுவும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம எக்ஸாக்ட் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ 1/2 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கீழேருந்து பண்ணாமல் மேலே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அங்கேருந்து 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மார்க் பண்ண லைனை வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே, செக் பண்ணியாச்சு. இப்போ இதே அளவை அங்கிட்டும் அந்த ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம லைன் போட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் லைன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து கட்டிங் லைன் போடணும். கட்டிங் லைன் போடுறதுக்கு நம்ம எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி ஒரு லைன் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, இந்த 1/2 இன்ச்சுக்கு டேப்பில் 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி. இப்போ பாருங்களேன், உங்களுக்கு தெரியல, இந்த 1 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, 1 இன்ச்சுக்கு அடுத்து அந்த 3வது கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்தளவு வந்து நான் எடுப்பேன். ஒரு சிலர் வந்து 1/2 இன்ச் எடுப்பாங்க, ஒரு சிலர் வந்து 1/4 இன்ச் எடுப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து அந்த பெரிய கோட்டுக்கு முன்னாடி கோடு அளவு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து கரெக்டான செக் பண்ண நம்ம பேக் பார்ட் எடுக்கணும். பேக் பார்ட்டில் இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கீங்களா, இது வந்து ஷோல்டர் ஜாயினிங், அந்த ஸ்லீவும் ஷோல்டரையும் அந்த இடத்துல ஜாயின் பண்ணுற இடம். ஸோ இதையும் அதையும் நம்ம வச்சு பார்க்கலாம். ஓகேவா? வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு கூட இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிறலாம். ஓகே, பேக் பார்ட்டில் ஜாயினிங்னு ஸ்லீவில் ஜாயினிங்னு வச்சு அந்த 2 ஜாயினிங்கும் சேர்த்து வச்சு பார்க்குறோம். நம்ம கொடுத்த அளவு வந்து ஓகே தான். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம அந்த சைடு ஒரு மார்க் போட்டு எடுத்துக்க போகிறோம். இது எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். 7.7 இருக்குது. இது சேம் இதை வந்து அந்த சைடும் எடுத்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். ஓகேவா? அப்போ தான் நமக்கு வந்து கேப் ஹைட் எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இது ஒரு லைன் போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கும், கேப் ஹைட் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். கேப் ஹைட்டை வந்து நீங்கள் கால்குலேஷனே இல்லாமல் நான் ஈஸியான மெத்தடில் சொல்கிறேன். அது எப்படின்னா, ஒரு சிலர் வந்து 30 இன்ச், 32 இன்ச், 33, 34 இந்த மாதிரி இருக்காங்க.
அப்படின்னா நம்ம எவ்வளோ கேப் ஹைட் எடுக்கலாம் இவங்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா நம்பருக்கும் நடுவில் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. இப்போ என்ன 3.0, 3.2, 3.3, 3.4 இதுதான் அவங்களோட கேப் ஹைட்டு. இந்த கேப் ஹைட்டை நம்ம எப்படி டேப்பில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ டேப்பில் வந்து இப்போ 3.0 அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக 3 எடுத்துருவீங்க. 3.2 அப்படின்னா 1, 2 இந்த 3 பக்கத்தில் இந்த 2 செகண்ட் லைனில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை எடுத்துருவீங்க. இப்போ 3.3க்கும் லைன் இருக்குது, ஆனால் 3.4க்கு லைன் இல்லை. அப்போ என்ன பண்ணுவீங்க, எதை எடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3.3 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3.3யை தான் நம்ம 3.4ஆக எடுக்கணும். 3.3க்கும் இதை தான் எடுக்கணும். அதே மாதிரி 3.8 வரை இங்கே இருக்குது. இந்த 3.5, 3.6, 3.7, 3.8 இருக்குது, ஆனால் 3.9 இல்லை. அப்போ நம்ம இதைத்தான் நம்ம 3.9 அப்படின்னு எடுக்கணும். ஓகேவா, இவ்வளோ தான் கேப் ஹைட். வந்து அவங்க சைஸோட என்னவோ அது பக்கத்தில் ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டிங்கன்னா அதுதான் அவங்களோட கேப் ஹைட்டு. இப்போ அவங்க சைஸ் வந்து 35, அப்போ 3.5ன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். இது எங்கேருந்து எடுக்கணும் பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டிங் லைன் இருக்குது பார்த்துக்கிங்களா மேலே, அந்த லைன்லேருந்து ஒரு 3.5க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறணும். ஓகேவா, மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி நம்ம போட்டுக்க போகிறோம். இப்போ இங்கேருந்து ஒரு லைன் போட போகிறோம். அது எவ்வளோ போடணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பேக் பார்ட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேக் பார்ட்டில் இருக்க ஆம்கோல் எவ்வளோ கட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இதை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம டேப் எடுத்து கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதிலேருந்து நம்ம மார்க் அளந்து பார்க்கணும். எவ்வளோ வருது பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக 9 இன்ச் வருது. அந்த 9 இன்ச்சை இதோட கட்டிங் லைன்லேருந்து அந்த நம்ம போட்ட லைனில் எங்கே 9 போய் டச் ஆகுது அப்படின்றத பார்த்து அதுக்கிட்ட அந்த 9 கிட்ட ஒரு மார்க் போட்டுக்கிறணும். இப்போ நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ண ஒரு லைன் போட்டுக்க போகிறோம். கட்டிங் லைன்லேருந்து நம்ம அங்கே 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அது வர ஒரு லைன் போட்டுக்க போகிறோம். ஓகேவா, இப்போ நம்ம லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்ம ஒரு 1 இன்ச்சு தான் எடுக்க போகிறோம். எங்கே இருந்துன்னா கட்டிங் லைன்லேருந்து 1 இன்ச்சு தான் எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ 1 இன்ச் எடுத்தாச்சு. இதோட சென்ட்ரு வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இது சென்டரோட மார்க் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த டேப்பை இந்த கட்டிங் லைனில் வச்சு நேராக நம்ம லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ரெண்டுக்கும் சென்ட்ரு பாயிண்ட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா, இந்த சென்ட்ரு பாயிண்ட் இப்படி ஃபோல்டு பண்ணி எங்கன வர வருது அந்த லைனுக்கு அப்படின்னு பார்த்து அதை வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிறலாம். இதுதான் நம்மளோட சென்ட்ரு பாயிண்ட். ஓகேவா, இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்து இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ இந்த 2 லைனை ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா ஷார்ப்பான எட்ஜ், அது நம்மளை பார்த்து இருக்கணும். ஓகே, அப்போ தான் நம்மளுக்கு அந்த வளைவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 2 லைனையுமே 2 மார்க்கையும் நம்ம ஒரு நல்ல கர்வ், ஸ்மூத் கர்வ் கொடுக்குறோம். இப்போ இந்த மேலே இருக்கிற லைனையும் நான் சென்டரில் இருக்கிற லைனையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதை ரெண்டையும் ஜாயின் பண்ண இந்த மாதிரி திருப்பிட்டு ரெண்டையுமே ஜாயின் பண்ணிக்கிறலாம். அப்போ தான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்லீவ் கர்வ் வந்து நமக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான கர்வ் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்துருச்சுன்னு பார்த்தீங்களா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மார்க் வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம எடுத்து 9 இன்ச்சஸ் வந்திருக்கா அப்படின்றத அந்த கர்வில் இருந்து செக் பண்ண போகிறோம். இப்போ டேப்பை வச்சு பார்ப்போம், அந்த கர்வ் லைன்லேயே பார்ப்போம் எவ்வளோ வருது. அதாவது நமக்கு தேவையானது 9 இன்ச்சஸ். அந்த 9 இன்ச்சஸ் வருதா அப்படின்னு அந்த கர்வ்லேயே வச்சு செக் பண்ணி பார்க்குறோம். நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வருது, ஆனால் நமக்கு தேவை என்ன, 9 இன்ச்சஸ். ஸோ அந்த 9 இன்ச்சஸில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா, மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து அந்த முன்னாடி மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த லைன் வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ ஃப்ரண்ட் ஆம்கோல் எடுக்கிறதுக்கு சென்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் எடுக்க போகிறோம். ஓகேவா, இப்போ சென்டர்லேருந்து இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டோட ஆம்கோல் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். அதுக்கு சேம் அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வை எடுக்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் கர்வை எடுத்து நம்ம பேக் பார்ட் எப்படி நம்ம கர்வ் கொடுத்தோமோ சேம் அதே மாதிரியே ஒரு ஸ்மூத் கர்வ் கொடுத்துட்டு இப்போ ஃப்ரண்ட் இது ரெண்டையுமே இப்போ நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது ஸ்மூத்தாக நீட்டாக தெரியும். இப்போ எடுத்தாச்சு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே எடுத்தாச்சு. இப்போ கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கிறணும். பேக் எப்படி செக் பண்ணமோ சேம் ஃப்ரண்ட்டையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு தேவை 9 இன்ச். இதில் பார்த்திங்கன்னா 9.1 இன்ச் இருக்குது. அதனால் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் வரப்போகிறதில்ல. நமக்கு 1/4 இன்ச், 1/2 இன்ச்சுக்கு மேலே போகும்போது தான் அது டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே, இப்போ இது மேலே இருக்குது பார்த்திங்களா 9 இன்ச்சஸ்ஸு, அது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அதை செக் பண்ணுறதுக்கு நம்ம பேக் பார்ட்டில் அந்த ஷோல்டர் ஜாயினிங் இருக்குல்ல,
அதை வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி நமக்கு சைட் ஜாயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைட் ஜாயினையும் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறணும். ஃபோல்டு பண்ணி ரெண்டையுமே இறுக்கி டைட்டாக பிடிச்சி, இப்போ இந்த ஸ்லீவ் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து கரெக்டாக கொண்டு வரணும், இழுக்கக்கூடாது. சேமாக மெதுவாக வச்சு பார்க்கணும். இழுத்திங்கன்னா மெஷர்மெண்ட் மாறிடும். இப்போ வச்சு பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக அந்த 9 இன்ச்சஸும் இதுவும் 9 இன்ச்சஸ் ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகுது. மேட்ச் ஆகும்போது பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதா இந்த 9 இன்ச்சஸ்ஸு? ஓகே, அப்போ வந்து இது கரெக்டு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கேல் எடுத்து ரெண்டுமே ஜாயின் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட ஸ்லீவ் ஜாயிண்ட். ஓகேவா? புரிஞ்சிருக்கா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து உள்ளே எக்ஸ்ட்ரா தைக்கிற தையலுக்கான ஸ்பேஸ் தான். இதுலேருந்து இவ்வளோ தூரம் இருக்குன்றதுனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? நம்ம தைக்கும்போது அது பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ தூரம் தான் கேப்பே விடுவோம் நமக்கு. இது கீழே இருக்க பீஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பிட்டு கொடுத்து அட்டாச் பண்ணுற மாதிரி வரும். பாருங்களேன், இவ்வளோ தூரம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி வரும். அவ்வளோதான் நம்மளோட ஸ்லீவ் மார்க்கிங். இப்போ கட்டிங் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணதை ஃபுல்லாக கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டை தான் நம்ம கட் பண்ணணும். இதை வந்து நம்ம சேம் அந்த கர்வ்லேயே கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா? இதை வந்து நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கீழே இருக்க கிளாத்தையும் சேர்த்து கட் பண்ணுறோமா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ வந்து பேக் பார்ட்டை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம நார்ச் போட போகிறோம். எங்கெங்கே நார்ச் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீவ் அந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு நார்ச்சும், நம்மளோட ஸ்லீவ் ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு நார்ச்சும் நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணுறதுக்கு அந்த ஃபோல்டிங்கில் இருந்ததை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன் சைடு மட்டும்தான் கட் பண்ணணும். அதுதான் ஃப்ரண்ட்டு. அங்கிட்டு இருக்கிறதையும் சேர்த்து கட் பண்ணிட்டீங்கன்னா அது தப்பாக போயிடும். ஸோ ஒரு சைடு மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட்டு. அவ்வளோதான், நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி முடிச்சாச்சு நீட்டாக. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.